சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி நீக்கவரே, இரக்கம் நிறைந்தவரே. நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, கரங்கள் தட்டி வாய திறந்து நான் பாடுவேன், என்ன சொல்லி இயேசுவா, உம்மை எப்படி நன்றி ஆண்டவரே, நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து
ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீ ரத்தம் சிந்தினதுக்காக, நீ ஜீவனை கொடுத்ததுக்காக, அதை பரிசுத்தப்படுத்தினதுக்காக, ரட்சித்ததுக்காக உம்மை உயர்த்தி உம்முடைய விருப்பம் செய்வேன் ஆண்டவரே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. கரங்களை தட்டி வாயை திறந்து நான் கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. 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 கட்டி வாயை திறந்து அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, உங்களுக்காக எனக்காக தியாக பலியானவரை, உங்களுக்காக எனக்காக மரித்தவரை, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசி தேவனுடைய நாமத்தை உயர்த்தின அந்த மகிமையின் ராஜாவை, இந்த மகத்துவ ராஜாவாகிய இயேசுவை கரங்களை தட்டி உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுதப்பா. தாகம் தாகமென்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகமென்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தே
நதியாய் வாயுதையா நெஞ்சிலே ஊரூற்று நதியாய் வாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஓரமசனரே மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே அன்பே கல்வாரி பரிகாரியை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சகல விதமான ஆசீர்வாதம் இந்த சிலுவையின் பாடுகள் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்கள் வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் மறுரூபமாக்கப்பட சுத்திகரிக்கப்பட பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ராஜாதி ராஜாவா இயேசு வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான சூழ்நிலை எங்களுக்குள் உருவாக்கப்பட உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும் மகிமைப்படும் நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளையும் அவர் பேசின அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான 7 வார்த்தைகளை அதன் மூலமாய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் ஒவ்வொரு வருஷமும் விதவிதமாக நாம் கேட்க அதை அறிந்து கொள்ள அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நாள் இந்த நாள் தான். அல்லேலூயா. இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது, நம்முடைய சாபங்கள் நீக்கப்பட்டிருக்காது, நம்முடைய வியாதிக்கு விடுதலை சுகம் இருந்திருக்காது. ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தி அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இந்த பூமியிலே உயிரோடு கூட எழுந்து 2025 வருஷத்திலே இப்பொழுது நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடி உயர்த்தி கனப்படுத்தி அவரை நாம் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் அவரை நாம்
எல்லாரிடத்திலும் மேன்மைப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை உயர்த்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சில பேர் சந்தோஷமா இருந்தா ஏசப்பா பற்றி பேசுவாங்க. கவலை, பிரச்சனை, துக்கம், வேதனை, கஷ்டம் இது வந்துட்டா ஆண்டவரை பற்றியும் பேச மாட்டாங்க, கவலையை பற்றி தான் பேசுவாங்க. இல்லையா? ஆனால் பவுல் என்கிற தேவ மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் கல்வாரியிலே அடிக்கப்பட்ட அந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட, சொல்ல, அறிவிக்க நான் மாட்டேன் என்று ஒரு முடிவெடுத்தவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நமக்கும் இந்த வேதத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிலே மனதில் வைத்து நாம் கூடியிருக்கிறோம். வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் இப்பொழுது முதல் வார்த்தையை கேட்கும்படி நாம் கடந்து போகிறோம். முதல் வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி சகோதரி பிரசாந்தி அவங்க ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. முதல் வார்த்தை கடவுள் பேசின சிலுவையிலே பேசின முதல் வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஒரு சின்ன ஜெபத்தை நமக்கு ஏறெடுப்பாங்க. நாம் எல்லாரும் அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு ஜெப சந்தியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். வா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரா 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பரிசுத்தம் என்னால் தேவனப்பா முத்துதிக்க ஆராதிக்க நீ தந்த கிருபுக்காக கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனப்பா நீ சிறுவில் பேசின முதல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரப்பா அதுபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரப்பா. நான் இது ஆண்டவரே மாறக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் தேவனப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் தேவனப்பா கடைசியில் ஆண்டவரப்பா எங்களுக்காக அந்த சிலுவில் என் தேவனப்பா நீர் சொன்ன ஒரு வார்த்தை என் தேவனப்பா, அந்த ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றப்படும் என் தேவனப்பா. அந்த ஒரு வார்த்தைனால என் தேவனப்பா ஜீவன் பொறிக்க முடியும் ஆண்டவரப்பா. நான் ஸ்தோத்திரம் 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 என் தேவனே அப்பா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஒரு வார்த்தைக்காக என் தேவனப்பா எத்தனை பேர் மக்கள் காத்திருக்கிறாங்க என் தேவனப்பா. எங்களுக்காக என் தேவனப்பா அடிக்கப்பட்டீரே என் தேவனப்பா, ரத்தம் சிந்தீரே என் தேவனப்பா. அந்த வேதனையில் அந்த துக்கத்திலாம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீர் அப்பா பிதா கிட்ட ஆண்டவரை பத்திருந்து பேசி எங்களுக்காக அந்த ஒரு வார்த்தை குத்திங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி என் தேவனப்பா. அந்த வார்த்தைப்படி என் தேவனப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை நாங்கள் கைப்பிடிச்சிக்கணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி போக செல்ல என் தேவனாக கர்த்தர் எங்களுக்கு துணையாக நின்று என் தேவனை வழிகாட்டி சொல்லிட்டு நஜரேன இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர். இந்த நாளிலே முதல் வார்த்தையை நம்ம கேட்க போகிற அருமையான அஜய் ஸ்தேவான் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் முதல் வார்த்தையை நம்ம கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் கர்த்தர் பேசின 7 வார்த்தைகள் முதலாம் வார்த்தையை ஆண்டவர் எனக்கு பேச அனுமதித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் விஷப்பையாக்கும் நன்றி. ஆண்டவர் பேசின 7 வார்த்தையில் முதலாம் வார்த்தை மன்னிப்பு. இந்த முதலாம் வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா பற்றி ஒரு வார்த்தை ஏசப்பா பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏசப்பா பற்றி சொல்லணும்னா ஏசப்பா அழகானவர், அருமையானவர், புறா கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா எத்தனை அடி இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏசப்பாவோட உயரம் 5 அடி 11 அங்குலம் இருந்தார். அவருடைய எடை பார்த்திங்கன்னா 85 கிலோ இருந்தது. அப்புறம் அவருடைய சிலுவை நமக்காக சுமந்தார் இல்லையா, அந்த சிலுவை பார்த்திங்கன்னா 150 கிலோ எடையாக இருந்துச்சு. நீளம் பார்த்திங்கன்னா 15 அடியும் அங்கலம் 8 அடியும் இருந்துச்சு. ஆணி பார்த்திங்களா, ஏன்னா ஏசப்பா ஆணியில் அடிக்கும் போது எந்த ஆணியில் அடித்தாலும் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோதான். ஆனால் அந்த ஆணியோட விவரம் பார்த்திங்கன்னா நீளம் 8 அங்கலம், அகலம் 3/4 அங்கலமாக இருந்துச்சு. ஏசப்பாவை கொல்காதாவில் சிலுவை சுமந்து வரும்பொழுது 3 முறை அவர் தடுமாறி கீழே விழுந்தார். ஆனால் அதே போல் 17 மணி நேரம் அவர் தண்ணிக்காக ரொம்ப அவஸ்தைப்பட்டார். இதெல்லாம் நான் ஒரு சில விஷயத்த என் ஃப்ரெண்டு கேட்கும்போது நான் யோசித்தேன், அவன்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு
அதுதான் குட் ஃப்ரைடே ஆராதனைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் இயேசுவை பற்றி அவர் எப்படி இருப்பார்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. அதனால் இந்த சின்ன விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 17 மணி நேரம் அவர் தண்ணிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அது இல்லாமல் முதுகில் வந்து 150 கிலோ எடை நம்மளால் சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு 50 கிலோ 20 கிலோ தூக்க முடியாது. ஆனால் அவர் 180 கிலோ எடையை வந்து அவர் தூக்கிட்டு செல்லும்போது அவர் 17 முறை வந்து எப்படி சொல்ல தண்ணிக்காக வந்து துன்பப்பட்டாராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலையிலையும் அவர் தலையில் மட்டும் 17 முட்கள் வந்து குத்தினாங்களாம். அதுக்கப்புறம் அவர் உடம்புல இருந்து வெளியில் ஏறின ரத்தம் பார்த்திங்கன்னா 6 லிட்டர் ரத்தம் வந்து வெளியில் ஏறிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கூட்ட போகும்போது 350 வீரர்களும் 50 குதிரை வீரர்களும் அடித்து அவரை இழுத்து சென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இழுத்து சென்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த நாளில் குட் ஃப்ரைடே ஆராதனை கிமு 7 ஏப்ரல் 30 அன்று மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சில விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவங்கக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். முதலாம் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. லூக்கா 23:34. பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னா யார் அவர் மன்னிக்க சொல்லி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்களையும் சேனை தலைவர்களையும் தீர்ப்பு கொடுத்த நியாயாதிபதிகளையும் பிளாத்தும் மூப்பர்கள் வாரினால் அடித்தாங்களே இயேசுவை வாரினால் அடித்த அவங்களையும் சிலுவையில் அறைந்தவர்கள் அடிமைகள் ஓடிப்போன பேதுரு இயேசுப்பா மேலே துப்பினவங்க காரி உமிழ்ந்தவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் ஃபஸ்ட்டு சிலுவையில் அவங்கள பிதா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டார். இயேசுப்பா இவர்களெல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுப்பா வந்து அவர்கிட்ட கேட்டார். அது மட்டும் இல்லாமல் இரத்த சாட்சியை மறித்த ஸ்தேவானையும் குறித்து ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாரு. அவருக்காகவும் ஆண்டவர் வந்து பிதாவின் இடத்தில் மன்னிப்பு கேட்டார். அதே போல் வந்து பிதாவின் இடத்தில் மன்னிப்பு கேட்டார். யோசேப்பு ஒரு வாலிபனாக இருந்து அவங்கள குழியில் தள்ளப்பட்டாலும் அவங்க சகோதரர்களுக்கு எப்படி அவர் வந்து மன்னிச்சாரோ அதே போல் நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கிற நாமளும் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை இயேசுப்பா நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஜெபமே வந்து பரமண்டலத்தில் இருக்கிற பரமபிதாவே அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும் அப்படின்னு இயேசுப்பா நமக்கு முதலாவது ஜெபத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போல் நாமளும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் எப்படி ஆண்டவர் நமக்கு மன்னிக்க சொல்லி கொடுத்தாரோ பிதாவிடத்தில் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காய் ரத்தம் சிந்தினார். 150 கிலோ எடையை தூக்கி 17 முள்முடியை தலையின் மேல் ஏந்தி 6.5 லிட்டர் ரத்தம் வந்து நமக்காக சிந்தின நம் தேவன் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா அவர் வந்து பிதாவின் இடத்துல கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்க மட்டும் தான் சொல்லி கொடுத்தாரு. இயேசுப்பா இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்காங்க, அதனால் இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொன்னது போல் இந்த நாளில் நம்ம எல்லோரும் ஒருவருக்கொரு மன்னித்து இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலேருந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். நம் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்தில் இருக்கிறோம் ஒவ்வொருவரும் மன்னித்து ஆண்டவர் போல இருக்க ஆசைப்படுவோம். நன்றி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார். ஆமென். நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறவர்களால் மாத்திரம் இல்லை, ஏசப்பா அதை செஞ்சு காட்டினார். ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், இதை செய்ய அதை செய்ய அப்படின்வாங்க. ஆமென். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள், என்ன பண்ண மாட்டாங்க, அன்பு காட்டுன்னுவாங்க. ஆனால் அவங்க அன்பு காட்ட மாட்டாங்க. ஆண்டவருக்கு கொடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள், கொடுக்க மாட்டாங்க. ஆமென். ஜெபிங்கன்னுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. வேதத்தை வாசிங்கன்னுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. மற்றவங்க பார்த்து அவங்க இப்படி இவங்க இப்படி இதை செய்ய மாட்டுறாங்க அதை செய்ய மாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சிலுவையில் எல்லாரையும் மன்னித்தார்.
ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு வார்த்தை இந்த கால வேளையில். அல்லேலூயா. எப்பவுமே கேட்காத ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவருக்கு பிரச்சனை பண்ணின அத்தனை பேரையும் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் என்ன பண்றாங்களாம், அறியாது இருக்கிறார்கள். ஆமென். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு நீங்களானாலும் போகணும்னா, ஆமென் சொல்லுங்களேன். எங்கே போகணும்னா, இல்லை இந்த பூமியிலே வாழ்ந்துட்டு இந்த பூமியிலே இருக்கலான்னா பிரச்சனை கிடையாது. பரலோகத்துக்கு போனோம்னா நாம் எல்லாரையுமே மன்னிச்சு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி இன்னொரு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் மகனை பயன்படுத்துவாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். தெபுரால் ஒரு பாட்டு பாடுவாங்க. வேகமாக வாங்க, சீக்கிரம் வாங்க, வேகமாக, டைம் இல்லை, டக்கு டக்குன்னு வரணும். சொல்லும் போது ஆளு டக்கு டக்குன்னு வந்து நிற்கணும். முடிஞ்சவொடனே சகோதரி எமிமால் அவங்க 2வது வார்த்தைக்காக ஜெபத்தை ஏறெடுப்பார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா.
சகோதரி ஏமிமா 2வது வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்மத்தில் ஜெபிப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். சப்பா மக்கு சோதரம் 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 ஆண்டவரே பரலோக தேவனே மக்கு சோதரம். இந்த நாள் ஆண்டவரே பிற்பிற ஈஸ்வர ஆண்டவரே பங்கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தாவே 2வது வார்த்தை ஆண்டவரே பேச போகிற ஆண்டவரே பிள்ளைங்கள் ஆண்டவரே அப்பா வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே பரலோக தேவனாகிய கர்த்தா. இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் அடிக்கப்பட்ட நாள் ஆண்டவரே நாள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே இருதயத்தை நீங்கள் தொடவே செவிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தை இருப்புள்ள கருப்புள்ள பட்டையை போல் இருந்து தகப்பன் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல தகப்பன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த காலவெளியில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வயசுல கரங்களை தட்டி சிலுவையை உலகமே பாடுங்க பார்க்கலாம். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். எனக்குள்ள இயேசு நானவர், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் கருத்து வாயில் திறந்து இயேசு சிலுவையில் நமக்காக தியாகமானார். இந்த காலமோ சொல்லுங்க, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேசப்படுகிற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் அவர் பிடிக்கப்படும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த அதிகாரங்கள் எல்லாம் 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் சுருக்கி நாம் 7 வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொரு சபையிலும் இன்றைக்கு 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 23 அதிகாரம் 43 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் 2வது வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதேசியில இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில உறுதியா ஆண்டவர் சொல்ல முடியுமா? இன்றைக்கு வா, நீ என் கூட பரலோகத்துல இருப்ப அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? சரி ஆண்டவரே வரேன்னு சொல்லுவோமா? இல்லை ஏதாவது அவர்கிட்ட நம்ம வாய்ப்பை கேட்போமா? வரேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வரேன்னு சொல்லுவீங்க. என்னம்மா என்னம்மா? வரேன்னு தான் சொல்லுவேன். என்னம்மா எல்லாம் அதே பதில் சொல்றீங்களா? சரி, நீ என்னம்மா சொல்லுவ? வரேன்னு தான் சொல்லுவேன். ஏசப்பா கூப்பிட்டாரு, அதனால நான் வரேன் தான். எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அப்படியே முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஆமாம், வரேன்னு தான் சொல்லுவேன். அம்மா நீ என்னம்மா சொல்லுவேன்? எனக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே, நாளைக்கு வரேன்னுவியா? இல்லை வரேன்னுவியா? ரொம்ப தொல்லை தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்றியா? தொல்லைக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் படைக்கல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. தவறான காரியங்களை நாம புரிஞ்சு கொள்ளக்கூடாது, தவறான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது சொல்றாரு, மனிதனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதேசில இருப்ப, பரலோகத்துல இருப்ப, அதாவது இளைப்பாறுகிற இடத்துல இருப்பா என்று சொல்லுகிறார். அதே வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 7 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. ஆவியானவர் சபைக்கு, சபை கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே அந்த மனிதனை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில இருப்பேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? சபைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்ன பண்ண கடவன்? காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, பாவத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, பொல்லாத பிசாசினுடைய கிரியிலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்டவர் நாமத்தினால ரத்தத்தினால ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியில ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? என்னப்பா? ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்றாராம்? புசிக்க கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் பரதேசியை, பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த மனிதன் அதை பயன்படுத்தி கொண்டான். ஆனால் பக்கத்தில் இருந்த மனிதனோ அதை நழுவ விட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரை பார்த்தும் இந்த காரியத்தை நழுவ விட்டு விடக்கூடாது. உங்களுக்காக பரதேசியை, பரலோகத்தை, இளைப்பாறுகிற இடத்தை, சந்தோஷமுள்ள ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அதைதான் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறதா அந்த மனுஷனிட பேசுறார். முதல் எடுத்துக்காட்டாக சொல்றாரு, இன்றைக்கு நீ ஏன் கூட எல்லாருக்கும் ரெடி பண்ணியிருக்கிறல்ல, அந்த பரதேசில முதல்ல நீ இருப்பப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம இப்போ போவோம்னா ஏசப்பா வரும்போது போவோம். அல்லேலூயா. நம்ம காலம் முடிஞ்சவன போவோம். அல்லேலூயா. சில சொன்னீங்க நீங்க. அல்லேலூயா. ஆனா மனசுக்குள்ள ஐயோ அதை விட்டு போகணுமா, இதை விட்டு போகணுமா, அவங்கள விட்டு போகணுமா அப்படின்னு மனசுக்குள்ள இருந்துதா? இல்லை உண்மையா சொன்னீங்களாமா? ஐயோ கவலை, ரொம்ப கவலை ஆயிட்டீங்களா நீங்க? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். வாசிங்க மத்தேயு 12 அதிகாரம் 40 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 12:40 இல்லையா? யோனா இரவும் பகலும் ம் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல ம் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியினுடைய இருதயத்திலே இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவர் மரித்த பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு நேரிடும். ஆனால் அதுதான் அந்த மனிதனை பார்த்து சொல்றார், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போவேன், நான் அங்கே போவேன், அதனால நீ பரதேசிக்கு உனக்கு பரதேசி என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நமக்கும் நாம் உண்மையாக இருப்போமானால், தெளிவாய் நாம் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வாழ்வோமானால், அந்த பரதேசியை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய வசனங்கள் நிறைய இருக்குது வேதத்தில். எல்லாத்தையும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த தியானிக்கலாம். ஆமென். இன்னும் நிறைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தியானம் பண்ண வேண்டியிருக்குது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளே, ஆவியானுடைய சத்தத்தை அதிகமாக கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக கேளுங்க, எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது அந்த மனிதனுக்கு கிடைத்த அந்த பரதேசி பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த 2வது வார்த்தையை நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையை கர்த்தர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக தீபா அவர்கள் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை.
தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்தீர் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து தேவன் நமக்கு மூன்றாவது வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி ஆபிரகாம் ஐயா வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. மூன்றாவது வார்த்தை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே இயேசையா உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே இயேசையா உமக்கு சோதரம் இந்த புனித நாளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே சோதரிக்கிறோம் அப்பா உமக்கு சோதரிக்கிறோம் ராஜா இந்த குற்றேடுக்காக சோதரிக்கிறோம் ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவர் இந்நாளில் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தினரே உமக்கு சோதரிக்கிறோம் ராஜா நான் செய்த பாவங்களுக்காக குற்றங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் நுறுக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே ஏசையா உமக்கு சோதரம் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கேன் உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவர் ஏசையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த புனித வெள்ளிக்காக சோதரிக்கிறோம் இந்த புனித நாள் ஆண்டவர் ஏசையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்நாளில் ஆண்டவரை கூட்டி வந்த ஆண்டவரை ஜெபிக்க ஆராதிக்க நல்ல கிருபைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவர் இந்நாளுக்காக சோதரிக்கிறோம் ராஜா அப்பா இந்த மூன்றாம் வார்த்தையை பேச ஆண்டவர் ஏசையா நீர் உதவி செய்ய மாட்டார் எங்களோடு பேச மாட்டார் இந்த மூன்றாம் வார்த்தை ஆண்டவர் எங்களோடு பேச மாட்டார் ஒரு வார்த்தையும் மாட்டார் ஏசையா எங்கள் இதயத்தில் பாயிட்ட மாண்டவர் ஏசையா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மாட்டோம் தேங்க்யூ நன்றி புதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுநாமத்தை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் ஆண்டவர் பேசின மூன்றாவது வார்த்தை நாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தன் தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அல்லேலூயா. அங்கே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் எப்படி அன்பை இருந்தாரோ, அன்பை காட்டினாரோ, அன்பை வெளிப்படுத்தினாரோ, அந்த அன்பை தொடர்ந்து அவருடைய சீசர்கள், அவருடைய தாய் அதை கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய உறவுகளுக்குள்ளாக தேவன் அன்பா இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயை பார்த்து சொல்லுகிறார், மகனை பார்த்து சொல்லுகிறார். அவர்களை இரண்டு பேரையும் நீங்கள் ஒருத்தரை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. நீங்கள் அதாவது ஒருத்தர் ஆதரித்து ஒருத்தருக்கு உதவியாக இருந்து நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்து எனக்கு சாட்சிகளாக என்னுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மூன்றாவது வார்த்தையை அங்கே பேசுகிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவிடத்தில் அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவினுடைய மார்பிலே
சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சீசனை பார்த்து அவனுடைய வாழ்க்கையில அவனிடத்துல தேவன் அன்பா இருந்தார், அவனும் தேவனிடத்துல அன்பு உள்ளவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மூன்றாம் வார்த்தை நிமித்தமாக நாம் என்ன அதாவது தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டு அந்த அன்பை நாம் நம்முடைய உறவுகளுக்குள்ளாக, நம்மை தேடி வருகிற நபருக்குள்ளாக நாம் அந்த பரிசுத்தமான தேவனுடைய அன்பை நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான அன்பு எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆமென். மனிதனுடைய அன்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்பை தாண்டி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக நாம்